சூலூர் தொகுதிக்குட்பட்ட செஞ்சேரி மலை மந்திரகிரி வேலாயுத சாமி திருக்கோயிலுக்கு திருமண மண்டபம் கட்டித்தர வேண்டும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. கந்தசாமி சட்டமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 2024 ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த செஞ்சேரி மலை அருள்மிகு மந்திரகிரி வேலாயுத சாமி திருக்கோவிலுக்கு குடமுழுக்கு செய்த முன்னாள் முதலமைச்சர், எங்கள் பொதுச் செயலர், வருங்கால முதலமைச்சரான எடப்பாடி அவர்களை வணங்கி, கொரோனா அவர்களையும் துணைத் தலைவர்களையும் வணங்கி, கோவை மாவட்டம் சூலூர் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட செஞ்சேரி மலை அருள்மிகு மந்திரகிரி வேலாயுத சுவாமி திருக்கோயிலுக்கு சுற்றியுள்ள 72 கிராம மக்கள் மட்டுமின்றி அனைத்து பகுதியிலும் மக்கள் வரக்கூடிய ஒரு அருமையான திருக்கோயிலாகும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சத்குரு சமுதாய பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்கிறார்கள். மேலும் கிருத்திகை, கந்த சஷ்டி, அமாவாசை, பௌர்ணமி, சூரசம்சாரம் நாட்களிலும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். ஒவ்வொரு முகூர்த்த நாட்களிலும் சுமார் 10க்கும் மேற்பட்ட திருமணங்கள் இத்திருக்கோயில் நடைபெறுகிறது. தை தேரோட்டத்தில் மட்டும் சுமார் கிட்டத்தட்ட 1,56,000 பக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த கோயில். எனவே இந்த கோயிலில் அதிகமான திருமணங்கள் நடக்கின்ற காரணத்தினாலும் அதிகமான அன்னதானங்கள் நடக்கின்ற காரணத்தினாலும் இதற்கு திருமண மண்டபம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அதுக்கு நிதியில் என்று நம்ம அமைச்சர்கள் கூறுகிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 25 லட்சம் கொடுப்பதற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தால் கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து அதற்கு நான் கொடுப்பதற்கும் நான் தயாரிக்கிறேன். அதேபோல இப்பொழுது அதற்கு புதிதாக நிர்வாகிகள் நியமித்திருக்கிறீர்கள். எனவே அந்த நிர்வாகிகளும் ஒதுக்கீடு செய்தால் கண்டிப்பாக அந்த திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே கூடிய விரைவில் மாண்பு அமைச்சர்கள் மனதை வைத்து எத்தனையோ கோயிலுக்கு திருப்பணி செய்கின்ற அமைச்சர் அவர்கள் நம்முடைய செஞ்சேரி மலை மந்திரிகளை வேலாயுத சுவாமி அருளை பெறுவதற்கு அங்கு ஒரு திருமண மண்டபத்தையும் ராஜகோபுரத்தையும் அமைத்துக் கொள்வதற்கு அமைச்சர் முன் வருவார் என்பதை தங்கள் மூலமாகவும் எங்களுடைய பக்தோடி பெருமக்கள் சார்பாகவும் நான் கேட்டமறுகிறேன்.